போங்கம்மா. ஆமாம்மா, குற்றாலத்துல நல்லா தண்ணி விழுதுன்னு நானும் டிவில பார்த்தேன், பேப்பர்ல பார்த்தேன். எல்லா பக்கமும் நல்லா தண்ணி விழுதான். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம், அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சரியா? என்ன தாயும் மகளும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? நான் ஒருத்தன் வந்ததே கண்டுக்கிடல. என்ன பேசுறீங்கன்னு சொல்லுங்க, கொஞ்சம் கேட்போம். நீங்க எப்பங்க வந்தீங்க? நாங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்கவே இல்ல. சத்தமே இல்லாம வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, தாயும் மகளும் குசு குசுன்னு ரொம்ப ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தன் இங்க வந்து நிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி சரி சொல்லுங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்லங்க. என்னதுங்க இல்ல? இப்ப நான் சொல்லணுமா வேண்டாமா? சரிமா சரிமா, கோவப்படாத. கூலாவு கூலாவு, சொல்லு சொல்லு கேப்போம். நம்ம பாப்பாவுக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கூல் லீவா? ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் தாண்டி லீவு, சனிக்கிழமை மட்டும் லீவுன்னு சொல்லுங்க. நம்ம பாப்பாவுக்கு அது தெரியாதுல்ல. அவதான் 2 நாள் லீவுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. சரி சரி, இப்ப என்ன பேசுறீங்கன்னு முத சொல்லுங்க, அதை கேட்போம். அதை விட்டுட்டு தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ. பாப்பாவுக்கு லீவுல எங்கேயாவது கூட்டு போகணுமா? குற்றாலத்துல நல்லா தண்ணி விழுதுன்னு பாப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அங்க அருவியில கூட்டு போய் குளிக்கிறதுக்கு கூட்டு போக சொல்லுதா. அதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன், அப்பா என்ன சொல்றாருன்னு பாப்போம்னு சொன்னீங்க. போலாமாங்க? உங்க 2 பேத்துக்கும் என்ன கவலை? உங்களுக்கு சாப்பிடணும், தூங்கணும், நீ ஸ்கூல் போகணும், நீ வீட்டுல வேலை பார்க்கணும், அவ்வளவு மட்டும்தான். ஊருக்கு போனா நான் கூட்டு போகணும். அதுக்கு என்ன செலவாகும், அதுக்கு எப்படி பணம் வரும், அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்களுக்கு என்ன கவலை? வீட்டுல இருக்கிறதுக்கு வெளியில போயிடணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த குற்றாலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அவ்வளவு செலவாகிரும். நம்ம என்ன வேற நாட்டுக்கா போக போறோம்? நம்ம பக்கத்துல இருக்க குற்றாலத்துக்கு வேணாங்க போக போறோம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு டீ குடிப்போமா, ஒரு 2 புரோட்டா சாப்பிடுவோமாங்க நம்ம. சரிதாம்மா, நீ வீட்டுல இருக்கும்போது இதுன்னு சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. வெளியில உன்னையும் உன் மகளையும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ அங்க போய் என்ன பாடுபடுத்துறீங்கன்னு. இப்ப நீங்க கூட்டு போவீங்களா இல்லையா? கூட்டு போக இஷ்டம் இருந்தா கூட்டு போங்க, கூட்டு போக இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறீங்க? சரி சரி, கூட்டு போறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட்டு போகாம இருந்தா அடே அப்பான்றீங்க 2 பேரும். உங்களை வச்சு நான் சமாளிக்கிற படுற பாடு இருக்கே ஆண்டவா. ஐ ஜாலி ஜாலி, அப்பாவும் அம்மாவும் என்னை குற்றாலம் கூட்டு போறாங்க. நான் அருவியில போய் குளிக்க போறேன். அங்க அப்பா போய் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு. நான் போய் பந்து வாங்குவேன், கடமாட்டி வாங்குவேன், வளையல் வாங்குவேன், குரங்குக்கு வாழைப்பழம் கூட வாங்கி கொடுப்பேன். முத உனக்கு ஏதாவது கிடைக்கான்னு பாரு, அடுத்து குரங்குக்கு வாங்கி கொடுக்கறத பத்தி யோசிப்போம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பாப்பா எவ்வளவு ஆசையா குரங்குக்கு வாழைப்பழம் கொடுப்பேன்னு சொல்றா. நீங்க அத போய் உனக்கு முத கிடைக்குதான்னு பாருன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லாதீங்க. நம்ம பாப்பா இப்பமே இந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறா பாத்தீங்களா? அதை நினைச்சு பெருமைப்படுங்க. சரி சரி, சீக்கிரம் போய் தூங்குவோம். அப்பதான் நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு போக முடியும் குற்றாலத்துக்கு. சரி சரி, போய் தூங்குங்க. பாப்பா நீ சீக்கிரம் போய் தூங்கு. அம்மா, சமைச்சு எடுத்துட்டு போணுமா? நாளைக்கு ஒரு நாளாவது கடையில வாங்கி தாங்கம்மா. ஏம்மா இப்படி பண்றீங்க? டெய்லி நீங்க சமைச்சு போடுறத தான் நாங்க சாப்பிடுறோம். ஒரே ஒரு நாள் மட்டும் கடையில வாங்கி தாங்கம்மா, நம்ம வித்தியாசமா சாப்பிடலாம். வெளியில போகும்போது சமைச்சு தான் கொண்டு போணுமா? ஏம்மா இப்படி பண்றீங்க நீங்க? உனக்கு என்ன பாப்பா, உனக்கு என்ன கவலை? அவ சமைக்கணும், நான் பணம் கொடுக்கணும். உனக்கு என்ன கவலை? நீ ஜாலியா எங்க கூட கிளம்பி வருவ.
ஆனா ரொம்ப ஆடம்பரமா ரெண்டு பேரும் செலவழிக்க கூடாது, சரியா? வீட்டுல நம்ம சமைச்சு எடுத்துட்டு போயிடலாம். அங்க போய் உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தருவேன். சிறுக சிறுக சேமித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும், சரியா பாப்பா?